அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். வனம் சென்று ராமனிடம் ஆட்சியை ஒப்படைத்தே அவனுக்கு பதிலாக வனத்திலே நான் இருப்பேன் என்று பரதன் பேசுகிறார். பாடல் எண் 1039. வனமதில் போய் யான் அங்கு வாழும் எந்த அண்ணனுக்கே கனமதுவாம் ஆட்சியினை களிப்புடனே தந்திடுவேன். இனமிதனை அவர் ஆள இனிமை என்றும் கொண்டிருந்தே எனை அவரின் பொருட்டாக எண்ணி வனம் நின்றிடுவேன். இதுவே 1039வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். வனமதில் போய் யான் அங்கு வாழும் எந்த அண்ணனுக்கே என்ற முதல் வரிக்கான விளக்கம். என்னுடைய அண்ணன் ராமன் இருந்து வனத்தவ வாழ்க்கை மேற்கொண்டு வருகின்ற அந்த தண்டக வனத்துக்கு யான் செல்வேன். அங்கே சென்று என்னுடைய அண்ணன் ராமனுக்கு உரிதான இந்த ஆட்சி பொறுப்பை கனமதுவாம் ஆட்சியினை களிப்புடனே தந்திடுவேன். என் அண்ணனுக்கு கனம் என்கிற பெருமை சேர்க்கக்கூடிய ஆட்சி உரிமையை என்னுடைய உள்ள பூரிப்பின் மூலமாக நான் மகிழ்ச்சியுடன் என்னுடைய அண்ணனுக்கு கொடுத்திடுவேன். அவ்வாறு கொடுப்பதன் மூலமாக இனமிதனை அவர் ஆள இனிமை என்றும் கொண்டிருந்தேன். என்னுடைய அண்ணன் ராமன் மக்கள் இனமாகிய இந்த கோசல நாட்டின் வாழுகின்ற அந்த மக்கள் யாவரையும் அவன் ஆட்சி செய்வான். அவ்வாறு ஆட்சி செய்யக்கூடிய அந்த நேரத்திலே உள்ளத்திலே இனிமை என்கிற இன்பத்தை, அளவில்லாத இன்பத்தை நான் கொண்டிருந்து எனை அவரின் பொருட்டாக எண்ணி வனம் நின்றிடுவேன். என்னுடைய அண்ணனுக்கு பதிலாக என்னை நான் தண்டக வனத்திலே இருக்க வைத்து நான் அந்த வனத்திலே தங்கி இருந்து என் அண்ணன் மேற்கொண்டு வந்த அந்த வனத்தவ வாழ்க்கை என்கிற அந்த தவ வாழ்க்கையை என் அண்ணனுக்கு பதிலாக நான் தண்டக வனத்திலே இருந்தவாறே செய்து வருவேன் என்று அந்த சான்றோர் பெருமக்கள், பொதுமக்கள் யாவருடைய முன்னிலையிலும் பரதன் பேசினான். இதுவே 1039வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1040வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.